எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போமா? 20/3/2025 மார்ச் மாதம் வியாழக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், பங்குனி மாதம் 6ஆம் நாள், தேய்பிறை சஷ்டி திதி. இன்றைய நாள் ஒரு கரிநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி. இன்றைய யோகம் காலை வரை வஜ்ரம், பின்பு சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் காலை வரை கரசை, பின்பு வனிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி, பரணி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு, புதன். இன்றைய நாளுக்கான விசேஷங்கள்: வியாழக்கிழமைகள் எப்பொழுதும் அடியேன் சொல்கின்ற ஒரு யதார்த்த விஷயம், நீங்கள் இருக்கின்ற ஊரில் இருக்கின்ற ஜீவசமாதிக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஒரு குருவிற்கான பரிகாரம். இது மறந்துடவே கூடாது. எல்லா ஊர்லையும் இருக்கானா இருக்கு. நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாத வரையில் நீங்கள் நித்தம் நெடுந்தூரம் பயணம் செய்கின்ற பரிகார பூஜைகள் வெற்றியடைவது குறைவாகத்தான் இருக்கும். முதல்ல இது முக்கியமாக புரிஞ்சுக்கங்க. நிறைய ஊரில் இருக்கானா இருக்கு. ஸோ என்னுடைய ஊர்னு எடுத்துக்கோங்க. பிரசித்தி பெற்ற 2 பிரம்மாண்ட ஜீவசமாதிகள் வெளி உலகத்துக்கு தெரிகிறது. இது யாரும் தவறாக எடுத்துக்கூடாது, தெரிகிறது. ஆனால் மிகவும் பிரசித்தி பெற்று சிவனாலயங்களுக்காகவே வாழ்ந்த குருமார்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீ ஞானியர் மடம், அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானத்துக்கு மக்கள் ரொம்ப குறைவு. ரொம்ப அளப்பரிய வைப்ரேஷனோடவே அந்த ஜீவசமாதி இருக்கு. ஸ்ரீ ஆறுமுக தேசிக ஞானியர் அவரோட வழிபாடு. இப்போ நம்ம நான் போறேன், நீ என்ன கேட்கலாம், நீங்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு தான் இருங்க. நீங்களும் இப்போ என் ஊரில் இருக்கிறது நான் சொல்றேன், உங்க ஊரில் இருக்கிறது நீங்க போகலாம்ல, விசாரிக்கலாம்ல, இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஆன்மீகமான ஒரு பூமி, ஆன்மீக ஸ்தலம். இந்த ஆன்மீக பூமியில் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு 100 மீட்டருக்குள் ஜீவசமாதி இருக்குன்றதை சொல்றாங்க. அவ்வளோ ஜீவசமாதிகள் இருக்குன்றாங்க. வாழ்ந்து முக்தி அடைந்த, நல்வழியில் வாழ்ந்து முக்தி அடைந்தவங்களும் ஜீவசமாதிக்குள்ள தான் அடக்கம். அவங்க சேவைகள் செய்திருப்பாங்க. புரியுதுங்களா? அதிசயங்கள் செய்ய தேவையில்லை. அந்த மாதிரி இடத்த தேடுங்க, தேடி போங்க. நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடமும் வளப்படும், நீங்களும் வளமாக இருக்கலாம். அதனால போறது வெறுங்கையோட போகாதீங்க. என்ன கொண்டு போகணும்? ஒரு மலர்கள். முக்கியமா ஜீவசமாதிக்கு போனா நம்ம கொடுக்க வேண்டியது மலர்கள். உள்ளவே கை வைக்க முடியாத அளவுக்கு இடத்துக்கெல்லாம் போய் நின்றுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஊர்ல இருக்க ஜீவசமாதிக்கு போய் வழிபட்டாவே சிறப்பா இருக்கும். ரோஜா மலர்களை கொண்டு செல்லுங்கள், வாசனை திரவியங்கள் கொண்டு செல்லுங்கள். இதை கொண்டு போய் கொடுத்து நீங்க பூஜை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதிஷ்டானங்களை தேடுங்கள், ஜீவசமாதிகள் தேடுங்கள். குருநாள்ல ஜீவன் முக்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். ராகவேந்திரர், ஸ்ரீ ஷிரடி சாய்நாதர் மகான்களை வழிபாடு செய்யுங்கள். குருவர்களும் திருவர்களும் கண்டிப்பாக கிட்டும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்: மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு சிரமம் மிகுந்த நாள்.
எவ்வளவு முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் மன நிம்மதி இல்லை. பக்தி மார்க்கத்துக்கு வாருங்கள். பக்திக்குள் பக்தி செலுத்துங்கள். எல்லா விஷயத்திலும் பக்தி செலுத்துங்கள். முதலில் தொழில் பக்தி செலுத்துங்கள், அப்புறம் இறை பக்தி செலுத்துங்கள், தாய் தந்திர பக்தி செலுத்துங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பக்தியால் வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகள் வழியில் சற்று கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த வெற்றி கழிப்பு உண்டு. வீடு, வண்டி வாகனம் பயணம் மட்டும், தாயார் உறவு இவர்களை மட்டும் சற்று கவனமுடன் பார்த்து கொண்டால் போதும். வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது, அருகிலே இருக்கின்றது. அதை விட்டுவிட பார்க்காதீர்கள். செலவுகளும் உண்டு, கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரவுகளை அள்ளிக்கொண்டு தருகின்ற நல்ல நாளாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் தன்னிடம் வந்த பொருளை விட்டு வராத பொருளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். எல்லோரோட சுயஜாதகத்திலையும் குரு கடகத்தில் இருந்தால், உங்க ராசியிலேயே கடகத்தில் குரு இருப்பது ஒரு விதமான உடல் பிரச்சனையை காட்டும், துன்பத்தை காட்டும். குரு உச்சந்தான், ஆனால் இருந்தாலும் மருத்துவ செலவுகளை இட்டு வந்து தருகின்ற நாளாக இருக்கிறது. சற்று கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நிறைவுகளை தருகின்ற நல்ல நாளாகின்றது. வேலைகள், குழந்தைகள் படிப்பு, கல்வி விஷயங்கள், குருமார்களின் சந்திப்பு அத்தனையும் உங்களுக்கு கிட்டும். மன நிறைவான ஒரு நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் அனைவருடனும் பரிவுடனும் கலகலப்பாகவும் தான் முன்னின்று அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற நட்பும் கொண்டிருக்க நீங்கள் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வருகிறது. அதை பெற்று பயனடைங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு கடுமையான மன உளைச்சல் அல்லது செலவுகளை தருகின்ற அந்த நாளாக இருக்கிறது. ஆனால் இந்த நாள் இவ்வளவும் தந்தாலும் மனமகிழ்ச்சி சிறிது கிடைக்கும். மாலையில் உங்கள் பிரச்சனை சரியாகும். விருச்சிகராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருப்பது ஒரு விதத்தில் மனக்குழப்பத்தை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு. இருந்தாலும் அனைவர் மீதும் அன்பு செலுத்துங்கள், இரக்கம் காட்டுங்கள், ஆனால் ஏமாறந்து விடாதீர்கள். சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு பலன்களை நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. குடும்பம், தெய்வம், குழந்தைகள் மேல் கவனம் தேவை. தந்தை உறவில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு சுகமான அமைப்பு, ஏற்றம் தரக்கூடிய விஷயம். நீங்கள் எங்கு சென்று உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் விருப்பப்படுகிறீர்களோ அல்லது விரும்பி செய்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இத்தனை நாளாக இருந்த ஒரு டென்ஷன்லாம் விலகி தேர்வுலாம் நல்லா சூப்பராக எழுதியிருப்பீங்க மாணவர்கள். அதுபோல இன்றைய தினம் கும்பராசிக்கார அன்பர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நலமுடன் இருப்பீர்கள். புரியுதுங்களா? இந்த நலமுடன் இருக்கிறனால குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள், இன்னும் நலமுடன் இருக்கலாம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் வெளி உலக தொல்லைகளை அதிகமாக போட்டு மனசுல போட்டு வச்சுப்பீங்க. அதான் பிரச்சனையே. நீங்கமான உங்க வேலையை செஞ்சீங்கன்னா எல்லா வேலையும் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாள் வார்த்தையில் கவனம், வேலையில் கவனம், இது ரெண்டும் கனிவுடன் இருந்தீங்களா
உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சந்திராஷ்டமம் விலகி விட்டது இருந்தாலும் நேற்றையெல்லாம் சொல்லியிருப்பீங்களே சில வேலைகள், அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கும். அதனால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். போதுமான விஷயம். எல்லோமும் சிறப்பாக நடக்க வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.